வணக்கம். இந்த வீடியோல நம்ம pre-order traversal பத்தி பார்க்க போறோம். pre-order binary tree traversalல இது ஒரு டைப். pre-order pre-னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம விசிட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நம்மளோட டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு left right traverse left side traverse right side node visit root node. இந்த root node ஓட பொசிஷனை பொறுத்து தான் அது pre-order-ஆ in-order-ஆ post-order-ஆங்கிறது தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் root node விசிட் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு ட்ரீ டிராவர்ஸ் பண்ணிட்டு ரைட் சைடு ட்ரீ டிராவர்ஸ் பண்ணோம்னா இது வந்து ப்ரீ ஆர்டர். லெஃப்ட் ரைட்டுக்கு முன்னாடி நம்ம ரூட் நோட டிராவர்ஸ் பண்றோம். அதே வந்து இத நடுவுல போட்டுருந்தோம். லெஃப்ட் சைடு ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணிட்டு ரூட் நோட் விசிட் பண்ணிட்டு ரைட் சைடு டிராவர்ஸ் பண்ணோம்னா அது இன் ஆர்டர் நடுவுல. அதே வந்து லாஸ்ட்ல லெஃப்ட் சைடு டிராவர்ஸ் பண்ணி ரைட் சைடு டிராவர்ஸ் பண்ணிட்டு ரூட் நோட நம்ம ரைட் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் ரூட் நோட விசிட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டிராவர்ஸ் லெஃப்ட் டிராவர்ஸ் ரைட். இப்போ நம்ம அல்காரிதம் பாத்தீங்கன்னா இதேதான். ஸோ அல்காரிதம்ல ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் டு டேட்டாவை ரைட் பண்றோம். ரூட் நோட் விசிட் பண்றப்போ மட்டும் ரூட் நோட் மட்டும் தான் விசிட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு எதனால அது ப்ரொசீஜர்ங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூட் நோட் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் டு லெஃப்ட் டிராவர்ஸ் பண்றோம், 3 டைம்ஸ் டு ரைட் டிராவர்ஸ் பண்றோம். அதே ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். ஓகேயா? இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ப்ரீ ஆர்டர் டிராவர்சல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த அல்காரிதம் ஸ்டார்ட் பண்றப்போ இப்படி தான் இருக்கும். நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம வந்து டேட்டா இங்க சேவ் ஆயிருக்கும். டேட்டாங்கிறது இந்த ரூட் நோடோட வேல்யூ. நீங்க ட்ரீ கால் பண்ணாலே இந்த ரூட் நோடோட அட்ரஸ் தான் அந்த ட்ரீ அட்ரஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 3 பொசிஷனா இருக்கும். ஸோ சென்டர்ல பாத்தீங்கன்னா டேட்டா போர்ஷன். ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து இந்த லெஃப்ட் சைடு நோடோட பாயிண்டர், இது வந்து ரைட் சைடு நோடோட பாயிண்டர். ஓகேங்களா? சோ ஒரு அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா 3 காம்போனன்ட் ஒரு 3 எலிமெண்ட் இருக்கும். இந்த 3 எலிமெண்ட்ல சென்டர் எலிமெண்ட் வந்து டேட்டா போர்ஷன். இந்த ரூட் நோடோட வேல்யூ ஏஓ, இங்க ரூட் நோடோட வேல்யூ 20 எதுவோ அது வந்து இந்த டேட்டா போர்ஷன்ல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் a pointer points to address of left side child. ஏக்கு ஏவோட இந்த லெஃப்ட் பாயிண்டர் வந்து இந்த பி எங்க இருக்கோ அந்த அட்ரஸ் சேவ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஏவோட இந்த ரைட் பாயிண்டர் வந்து சி எங்க இருக்கோ அங்க பாயிண்ட் பண்ணிருக்கும். ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூட் நோடோட டேட்டாவை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடணும். அப்ப இந்த ரூட் நோடோட டேட்டா பாத்தீங்கன்னா ஏ. ஏங்கிறத ஃபர்ஸ்ட் டிராவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ப்ரீ ஆர்டர் ஆஃப் 3 டைம்ஸ் டு லெஃப்ட். அப்ப 3 டைம்ஸ் டு லெஃப்ட்னா இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லாமே நமக்கு கால் ஆயிடும். ஏன்னா ஏல இருந்து பி கால் ஆகும். பிங்கிறது ஒரு தனி நோட் கிடையாது. பிங்கிறது ஒரு சப் ட்ரீ. பி கூட தான் இது எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு. ஓகே? இப்போ இந்த இதுக்கு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஓகே? சோ இதுதான் நமக்கு வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து திரும்ப இங்க பாத்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் ஆஃப் ட்ரீங்கிறதா ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மறுபடியும் நம்ம திரும்ப கால் பண்றோம். ஃபங்க்ஷன் கால் பண்றோம். ஓகே? இப்போ செகண்ட் இந்த நோடுக்கு இந்த சப் ட்ரீக்கு மறுபடியும் இதே ஃபங்க்ஷன் அப்ளை பண்றோம். அப்ப ப்ரீ ஆர்டர் டிராவர்சல் என்ன பண்றோம்? ரூட் நோட ரீட் பண்ணோம், அதுக்கப்புறம் லெஃப்ட், அதுக்கப்புறம் ரைட். இங்க ரூட் நோடோட வேல்யூ பாத்தீங்கன்னா b. சோ bங்கிறத ரீட் பண்ணிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு டிராவர்ஸ் பண்ண போறோம். சோ லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு நோட் இருக்கு. d இருக்கு. d கூட இன்னொரு சப் ட்ரீ இருக்கு. ஓகே? சோ ஃபர்ஸ்ட் ரூட் நோட் a, அதுக்கப்புறம் அதோட லெஃப்ட் சைடு டிராவர்ஸ் பண்ணோம். லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா மறுபடியும் ரூட் நோட் b, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு டிராவர்ஸ் பண்றோம். இப்போ ரூட் நோட் பாத்தீங்கன்னா d. அப்ப dங்கிறத நோட் பண்ணிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு டிராவர்ஸ் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் சைடு டிராவர்ஸ் பண்றப்ப நமக்கு g மட்டும் இருக்கும். ஓகே? ஏன்னா d ஓட சப் ட்ரீ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல g மட்டும் இருக்கு. இப்போ g வந்து நம்ம முடிச்சிட்டு இப்போ g க்கு லெஃப்ட் சைடுல டிராவர்ஸ் பண்றப்ப நமக்கு எதுவுமே இல்ல. அப்ப இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ g டிராவர்ஸ் பண்ணியாச்சு, d டிராவர்ஸ் பண்ணியாச்சு. இந்த சப் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் g ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ரூட் நோட் முடிஞ்சிருச்சு, லெஃப்ட் சப் ட்ரீ முடிஞ்சிருச்சு. அடுத்து ரைட் சப் ட்ரீக்கு இதே ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீ ஆர்டர் ஆஃப் 3 டைம்ஸ் டு ரைட். அப்ப ரைட் சைடு டிராவர்ஸ் பண்றப்போ நமக்கு இங்க ரைட் சைடுல என்ன இருக்கு? ஒரு சப் ட்ரீ இருக்கு. ரூட் நோட் h. இதோட லெஃப்ட் சைடுல நமக்கு எந்த சப் ட்ரீயும் கிடையாது. ரைட் சைடுல j இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரூட் நோட டிராவர்ஸ் பண்றோம். hங்கிறத டிராவர்ஸ் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு இங்க லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல j இருக்கு. ஓகே? ரூட் லெஃப்ட் சைடுல எதுவும் இல்ல, ரைட் சைடுல j. ரூட் லெஃப்ட் ரைட். ஓகே? இப்போ பாத்தீங்கன்னா இந்த d சப் ட்ரீ ஃபுல்லாவே நம்ம டிராவர்ஸ் பண்ணிட்டோம்.
இது has a whole பாத்தீங்கன்னா இந்த D traverse பண்ணோம், லெஃப்ட் சைடுல G முடிஞ்சது, அதுக்கப்புறம் HG முடிஞ்சிச்சு. அப்ப இது ஃபுல்லா முடிஞ்சதா? அப்ப இந்த Bங்கிற ஒரு ட்ரீக்கு சப் ட்ரீக்கு நம்ம ரூட் நோட் B traverse பண்ணியாச்சு. அதுக்கு கீழ இருக்கிற இந்த ட்ரீயும் சப் ட்ரீயும் லெஃப்ட் சைடுல இருக்க சப் ட்ரீ traverse பண்ணியாச்சு. சோ ரூட் லெஃப்ட் முடிஞ்சிருச்சு, ரைட் சைடுல E இருக்கு. அப்ப E traverse பண்றோம். ஓகே, இதே தான் இங்க ரிப்பீட் பண்ண போறோம். A க்கு லெஃப்ட் சைடுல இருக்க எல்லா நோடும் நம்ம traverse பண்ணிட்டோம். ஏவையும் traverse பண்றோம். ஏன்னா ரூட் லெஃப்ட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அடுத்து ரைட் சைடு நோடு. இப்ப ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சப் ட்ரீ இருக்கு. இந்த ரைட் சைடு அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா C ய வந்து பாயிண்ட் பண்ணும். அப்ப Cங்கிறது C க்கு கீழ இருக்கிற எல்லாமே சப் ட்ரீயா வந்துரும். ஓகே, இங்கேயும் அதே கேஸ் தான். ரூட் லெஃப்ட் ரைட் ரூட் நோட் traverse பண்றோம். ரூட் நோட் வந்து விசிட் பண்றோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடுல நமக்கு எந்த ட்ரீயுமே கிடையாது. அப்ப ரைட் சைடு தான் traverse பண்றோம். இப்போ ரைட் சைடு traverse பண்றப்போ மறுபடியும் இங்க ஒரு சப் ட்ரீ இருக்கு. இங்க இருக்க சப் ட்ரீக்கும் அதே ப்ரொசீஜர் தான் கால் பண்ண போறோம். ரூட் லெஃப்ட் ரைட் ரூட்ல F இருக்கு, லெஃப்ட் சைடுல K, ரைட் சைடுல I. ஓகே, சோ இதோட எல்லாமே traverse பண்ணியாச்சு. சோ ரூட் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிட்டு traverse leftங்கிறது எதனால உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். சோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றப்ப மறுபடியும் இது கீழ இருக்கிற எல்லா சப் ட்ரீயுமே நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். அதே ப்ரொசீஜர், அதே தான். ரூட் லெஃப்ட் ரைட்னு ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராசஸ் traversal முடிஞ்சது. ஓகே, சோ pre-order traversal அப்படிங்கறப்போ ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிட்டு ரூட் நோட் என்ன நோடோ அதை விசிட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு traverse பண்றோம், ரைட் சைடு traverse பண்றோம். இது வந்து நம்ம ஃப்ரீக்வென்ட்டா திரும்ப திரும்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம், ரிகர்சிவா கால் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதே இதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரீக்கு வந்து நம்ம traverse பண்ணோம்னா இங்க ஃபர்ஸ்ட் ரூட் நோட் விசிட் பண்ணோம். சோ 20 விசிட் பண்ணிக்கிறோம். அடுத்து லெஃப்ட் சப் ட்ரீ நம்ம traverse பண்ணோம். சோ லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சப் ட்ரீ இருக்கு. இதுல வந்து மறுபடியும் இதுல ரூட் இந்த சப் ட்ரீக்கு ரூட் நோட் பாத்தீங்கன்னா 10. லெஃப்ட் சைடுல நமக்கு எந்த நோடும் கிடையாது, ரைட் சைடுல 15 இருக்கு. ஓகே, சோ இந்த சப் ட்ரீ ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ரூட் நோட் விசிட் பண்ணியாச்சு, லெஃப்ட் சப் ட்ரீ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் சப் ட்ரீ கால் பண்றப்போ இதுல ஒரு பெரிய ட்ரீ இருக்கு. இங்க அதேதான், ரூட் லெஃப்ட் ரைட். இப்போ 70ங்கிறது ரூட் எழுதிக்கோங்க. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சப் ட்ரீ இருக்கு. ஆனா 70க்கு ரைட் சப் ட்ரீ எதுவும் கிடையாது. ஓகே, இங்க ரூட் நோட் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சப் ட்ரீ தான். லெஃப்ட் சப் ட்ரீல பாத்தீங்கன்னா 50ய வச்சிட்டு நமக்கு அடுத்த ஒரு ட்ரீ இருக்கு. ஓகே, இங்க வந்து 50ங்கிறது இந்த சப் ட்ரீயோட ரூட் நோட். ஓகே, இந்த சப் ட்ரீயோட ரூட் நோட் 50. லெஃப்ட் சைடுல நமக்கு எந்த ஒரு ட்ரீயுமே கிடையாது, ரைட் சைடுல மட்டும் மறுபடியும் ஒரு சப் ட்ரீ இருக்கு. ஓகே, மறுபடியும் ரிகர்சிவா அந்த ப்ரொசீஜர் கால் பண்றோம். இப்போ இந்த ட்ரீக்கு பாத்தீங்கன்னா 60ங்கிறது ரூட் நோட். இதோட லெஃப்ட் சைடுல மறுபடியும் ஒரு சப் ட்ரீ இருக்கு. ஓகே, இந்த லெஃப்ட் சப் ட்ரீல பாத்தீங்கன்னா மறுபடியும் இதுல வந்து மூணு நோட். இதோட ஸ்டார்டிங் ரூட் நோட் பாத்தீங்கன்னா 55, லெஃப்ட் சைடுல 54, ரைட் சைடுல 57. ஓகே, 60 விசிட் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடுல 55, 54, 57 விசிட் பண்ணியாச்சு. ரூட் லெஃப்ட் ரைட். இந்த 60க்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரீ எதுவுமே கிடையாது, நல்ல. அதே மாதிரி 70க்கும் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சோ இதோட நம்மளோட கம்ப்ளீட் ட்ரீயை நம்ம விசிட் பண்ணிட்டோம். ஓகே, சோ இதுதான் ப்ராசஸ். நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர்னா எங்க. அது வந்து நம்மளோட விசிட்டிங் ஆஃப் ரூட் நோட் லெஃப்ட் ரைட் traversal வந்து நமக்கு எப்பவும் போலதான் இருக்கும். எந்த சைடுல நம்ம ரூட் நோட்டை விசிட் பண்ண போறோம்னா இது வந்து traversal. இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 tends to left-ஆ இருக்கட்டும், 3 tends to right-ஆ இருக்கட்டும், left right தான் வரும். அது வந்து traversal தான் பண்ண போறோம். அந்த ஃபங்க்ஷனை ரிகர்சிவா கால் பண்ண போறோம். விசிட் பண்ண போறது என்னவோ ரூட் நோட மட்டும்தான். அது வந்து ஸ்டார்டிங்லயே விசிட் பண்ணோம்னா அது வந்து pre-order traversal. ப்ரீங்கிறப்போ இங்க ரூட் நோட விசிட் பண்ணுவோம். அதே இன் ஆர்டர் அப்படிங்கிறப்போ இங்க அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அதே போஸ்ட் ஆர்டர் traversalங்கிறப்போ ரூட் நோட இங்க விசிட் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, thank you.